ஊசுடு தொகுதி அதிமுக முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர்கள் டாக்டர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு ஊசுடு தொகுதியின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தொகுதி செயலாளர் ராஜாமணி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களான கணேசன், தாமோதரன், தேசிங்கலு, நாராயணன், தண்டபாணி, மங்களம்மணி, முல்லையப்பன், செல்லதுரை, ராமநாதபுரம் சுப்புடு, வழக்கறிஞர் பிரபாகரன், மகளிர் அணி தலைவி காந்தா மற்றும் கிருஷ்ணம்மாள் கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். எல்லாருக்கும் வரணும். 2 போட போடலாம் கேட்க கூடாது. 2 கண்டி கூட எல்லாம் சார் 2 கண்டி கூட. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மழலை செல்வங்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று வேடம் அணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முன்னதாக ஸ்பாட் சீட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவரின் மகிமை ஆகியவை நாடக வடிவில் சிறப்பாக காட்சியளிக்கப்பட்டது. மேலும் பள்ளியில் கிறிஸ்துமஸ் கேக், இனிப்புகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் அருணா, ரோமினோ ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சோழபுரம் மற்றும் விரிவாக்கம் கிழக்கு பகுதிகளில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான காக்கையின் தோப்பு கிராமத்தில் உள்ள சோழபுரம் எம்ஜிஆர் தெரு விரிவாக்கம் மேற்கு பகுதியில் தார் சாலை மற்றும் வடிகால் வசதிகளுடன் கூடிய பணி செய்வதற்கு 28,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தொடர்ந்து சோழபுரம் எம்ஜிஆர் தெரு விரிவாக்கம் கிழக்கு பகுதிக்கு தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்காக 10,11,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், மொத்தம் 38,61,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அதிகாரிகள், அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். தள்ளி அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. வரும்போது காலைல ஒரு பெரிய ரோடு அங்கே வந்து ரோட்ல தள்ளி
சீக்கிரமா போடுங்க. அழகா இருக்குல்ல? புதுச்சேரி இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கலைவாணன் வரவேற்றார். கட்சியின் மாநில தலைவர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். கட்சியின் தமிழ்நாடு பிரிவு சேர்ந்த ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மகளிர் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் சுலக்ஷனா, திமுக கட்சி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், தந்தை பெரியார் திராவிட கழக வீரமோகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பாளர் பெருமாள் மற்றும் வினிதன், சுசீந்திரன், ராஜி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஆதி திராவிடர் மக்களின் சிறப்பு கூறிய முழுமையாக செலவிட வேண்டும். கிருமாம்பாக்கத்தில் பயணியர் நிழற்குடை பொது விளையாட்டு மைதானம், 10 ஆண்டுகளாக மூடி கிடக்கும் சமுதாய நலக்கூடத்தை திறக்க வேண்டும். அம்பேத்கர் நகரில் குடிநீர் இணைப்பு குழாய் அமைக்க வேண்டும். சாவடி குளம் மற்றும் தாங்கள் பகுதி சீர்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மிகுந்த என்ஆர் பிஜேபி அரசை கண்டித்து நடைபெறுகிற உறுப்பினர் அண்ணன் எக்ஸ்-எம்எல்ஏ மூர்த்தி அவர்களே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த என்ஆர் பிஜேபி கேட்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மின்மாற்றி மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்தது. இந்த சேதமடைந்த மின்மாற்றியை மாற்றவும் நன்திறன் கொண்ட மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்கவும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 12,50,650 ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு சேதமடைந்த மின் கம்பங்கள் மாற்றி நன்திறன் கொண்ட மின்சார டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நிகழ்ச்சியானது சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாருங்க சார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ராவுத்தன் குப்பம் பகுதியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி.வி. சண்முகம் வழிகாட்டுதலின்படி வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி ஆலோசனைப்படி வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட
ராவுத்தன் குப்பம் பகுதியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன், விவசாய அணி ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், அண்ணா தொழிற்சங்கம் செயலாளர் ரவி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வேல்முருகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜெகநாதன், எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சசிகுமார், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் காமராஜ், மாவட்ட இளைஞர் பாசறை துணைத் தலைவர் வினோத், இரும்பை ஊராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு முத்து, கொண்டிமேடு கிளை செயலாளர் கோவிந்தராஜ், பஞ்சவாடி கிளை செயலாளர் பிரகாஷ், வானூர் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் ராமசாமி, அம்மா பேரவை மோகன், கூற்றோடு கிளை செயலாளர் லட்சுமணன், பூத்துறை பாசறை பிரதாப், அம்மா பேரவை துணை செயலாளர் சக்திவேல், ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் எழில்முருகன், அம்மா பேரவை ஒன்றிய துணை செயலாளர் பரசுராமன், உறுப்பினர்கள் ராமசாமி, சாமிக்கண்ணு, மகாதேவன், கன்னியப்பன், விக்ரம், மாணிக்கம் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாங்கி இங்க நில்லுங்க, போதுங்க, போட்டோ எடுங்க கும்பலா. நெல்லித்தோப்பு பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லெனின் சிலை வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் அதே இடத்தில் விநாயகர் சிலை வைத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள லெனின் வீதி திருவள்ளுவர் சாலை சந்திப்பில் உள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இரவு திடீரென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 40 அடி உயர லெனின் சிலையை நிறுவினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதிய சிலைகள் நிறுவக்கூடாது என விதிகள் இருந்தும் அதனை மீறியும் வைத்த லெனின் சிலையை அகற்றக் கோரி இரவு பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் அனுமதியின்றி வைக்கப்பட்ட லெனின் சிலையை அகற்றக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் லெனின் சிலையின் அருகே திடீரென 3 அடி விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்கு குவிந்தனர். எதிரெதிராக நின்றதால் 2 கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட உருளையன்பேட்டை போலீசார் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் செல்லாததால் லேசான தடியடி நடத்தி 2 தரப்பினரையும் கலைத்தனர். இதனிடையே தாசில்தார் பிருத்வி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். பின்னர் லெனின் சிலையை தாய்ப்பாய் கொண்டு முழுமையாக மூடிய நிலையில் பாஜகவினர் அங்கு வைத்திருந்த விநாயகர் சிலையை அப்புறப்படுத்தி அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். பாஜகவை கைது செய். எங்கள் ஊரு எங்கள் மண்ணு கலவரத்தை செய்கின்ற புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த வழக்கில் முன்னாள் IFS அதிகாரி மற்றும் GST கண்காணிப்பாளர் ஆகியோர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். போலி மருந்து குறித்து பிரபல சன்பார்மா நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலி மாத்திரைகள் தயாரித்த ராஜாவின் தொழிற்சாலை, மருந்துகள் தயாரித்த கிடங்குகள் மற்றும் கம்பெனியை உடைத்து சோதனை நடத்தி சுமார் 600 கோடிக்கு மேல் மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து
சீல் வைத்தனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்துகளின் தலைமையகமான ஃபார்மோஸ் மற்றும் ஸ்ரீ சன் பார்மா அலுவலகம் மற்றும் கிடங்குகளில் சீல் வைத்தது மட்டுமின்றி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டிலிருந்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியது, போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், வைர நகைகள், 25 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்ததோடு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்த தகவல் அடங்கிய டைரியை எடுத்துச் சென்றனர். தற்பொழுது இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகின்ற நிலையில் போலி மருந்து விவகாரத்தில் போலி மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மற்றும் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரசின் பிரமுகரும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளருமான என்ஆர் மணிகண்டன் உட்பட மொத்தமாக 21 பேரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் இதில் தொடர்புடைய மற்ற நபர்களை புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி மற்றும் GST கண்காணிப்பாளர் பரிதா ஆகிய இருவரை சிறப்பு விசாரணை குழு போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு 1548 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டிய நிலையில் வெறும் 112 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளதாக புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை VPG ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கொள்கைகளை மாற்றியதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் தேவபுயிலன், மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ள VPG ராம்ஜி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையே சரிவர நிறைவேற்றாத என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரி மாநிலத்தில் 2020ஆம் ஆண்டு முதல் 2025 வரை 500 நாட்கள் வேலை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 103 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சரிவர செயல்படுத்தவில்லை என்பதை மத்திய தணிக்கை குழு மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் தரவுகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. 2019 முதல் 2023 வரை மத்திய அரசு புதுச்சேரி அரசுக்கு 1548 கோடி ரூபாய் வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் மொத்தமே 112 கோடி மட்டுமே வழங்கியிருக்கிறது. இதுவே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எவ்வளவு மோசமாக செயல்பட்டுள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. தொடர்ந்து பேசிய அவர், மகாத்மா காந்தி பெயரை மாற்றி புதிதாக கொண்டு வந்துள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏற்கனவே நிதி நிலைமையில் மோசமாக இருக்கும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு நிதி கொடுக்க வேண்டும் என்றால் இனி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இங்கு முடக்கப்படும் என்றே புரிந்து கொள்ளலாம். 125 நாட்களாக மாற்றினாலும் புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயே அவை முழுமையாக செயல்படாமல் இருக்கிறது என்பதை தரவுகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இந்த திட்டத்தால் பயன்பெற்ற கிராமப்புற மக்கள் புதிதாக ஒன்றிய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றார். இப்பொழுது கிராமப்புற பாட்டாளிகள் மீது வைத்து அடிக்கா எனவேதான் உடற்கூடாது என்று 22 நாள் 23 நாள் இதெல்லாம் கொடுங்க. யாராவது ஒரு கோரிக்கை வைத்தார்களா? இவர்கள் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாசம் செய்யாது. மோடியே அமித்ஷாவே 100 நாள் வேலை திட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை புதுச்சேரி தமிழ்நாடு அரியாங்குப்பத்தில் போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியர் மற்றும் பார் உரிமையாளர் சகோதரர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிந்த நிலையில் தலைமறைவான 2 பேரையும் அரியாங்குப்பம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நில மோசடி, பத்திரப்பதிவு மோசடி, பல்வேறு அதிகாரத்தின் பின்னால் அரங்கி வரும் நில மோசடி வழக்குகள் நாளுக்கு நாள் புதுச்சேரியில் அதிகரித்து வருகிறது. போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற மற்றொரு சம்பவம் அரியாங்குப்பம் பகுதியில் அரங்கேறி
உள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் பின்புறம் உள்ள 28/78 2184 சதுரடி கொண்ட 23 லட்சத்திற்கு மதிப்பிலான புதுச்சேரி வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு குறிப்பிட்ட சொத்தின் மீது போலி கிரைய அச்சர உடன்படிக்கை பத்திரத்தை தயார் செய்த புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியராக பணிபுரிந்து வரும் கோடீஸ்வரன் மற்றும் புதுச்சேரியின் மதுபான ரெஸ்டோ பார் மற்றும் அரிசி கடை வைத்திருக்கும் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க முயன்ற போது அந்த இடத்திற்கு உரிமையாளரான வழக்கறிஞர் ரவி போலி பத்திரம் சம்பந்தமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் அரசு ஊழியர் மற்றும் ரெஸ்டோபார் உரிமையாளர் ஆகிய 2 சகோதரர்கள் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞரின் இடத்தை அபகரிக்க முயன்றது தெரியவந்தது. தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் நடவடிக்கை மேற்கொண்டு நில மோசடியில் ஈடுபட்ட சகோதரர்கள் மீது வழக்கு பதிந்துள்ள நிலையில் தகவல் அறிந்த 2 குற்றவாளிகளான கோடீஸ்வரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமறைவாகி தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் போலி கிரைய அச்சர உடன்படிக்கை பத்திரம் செய்த 2 சகோதரர்களை அரியாங்குப்பம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் போலி பத்திரம் தயார் செய்வதற்கு உடந்தையாக இருந்த ராணி கோவிந்தன் மற்றும் அன்பு கணேஷ் ஆகியோரையும் அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒரு வழக்கறிஞர் இடத்திற்கே போலி பத்திரம் தயாரித்து செய்து விற்பனைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மார்கழி மாத நகர்வல நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தர்ம சமர்ஷன சமிதி சார்பாக வருடந்தோறும் மார்கழி மாதம் முழுவதும் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் நடைபெறும் நகர்வல நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி, வாசவி மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளின் மாணவ மாணவிகளுக்கு பஜனை பாடல்கள் பாடுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை அழைத்து கொண்டு மழை மற்றும் குளிர் போன்ற இயற்கை சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாமல் 30 நாட்கள் தொடர்ந்து 30 கோவில்களிலும் அந்தந்த கோவில்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நகர்வல நாம சங்கீர்த்தனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் தினமும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. நிறைவு நாளன்று நகர்வல நாம சங்கீதத்துடன் சேர்த்து பரதநாட்டிய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்த 2025 வருடமும் மார்கழி முதல் நாளில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து பஜனை தொடங்கப்பட்டது. பின்பு புதுச்சேரி அனைத்து பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் நடந்த இந்த வகையில் மார்கழி பஜனை இன்று திங்கட்கிழமை காலையில் புதுச்சேரி தர்ம சமர்ஷன சமிதி சார்பாக புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ மூகாம்பிகை நகர் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ மூகாம்பிகை அம்பாள் திருக்கோயிலில் ஆரம்பித்து நகர் முழுவதும் வலம் வந்து ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் மிகவும் பிரசித்தியாக நடைபெற்றது. அனுதினமும் பாட வந்தேன் வேலவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. சுந்தரனை நம் சிந்தையில என்னாலும் வைத்திருப்போம். பாண்டுரங்க 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 கஷ்டங்களை தீர்க்கும் இஷ்ட தெய்வமாகவே கொண்டாடுவோம். அரோகரா அரோகரா ஆரவாரமே, அரோகரா அரோகரா ஆரவாரமே, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சி காலத்தில்தான் போலி தொழிற்சாலைக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார்.
புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிக்கப்பட்ட விவகாரத்தில் தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உட்பட 16 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ள நிலையில், மேலும் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி மற்றும் GST உயர் அதிகாரி ஆகிய இருவரை சிறப்பு விசாரணை குழு போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது வரை இவ்வழக்கில் 18 பேர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இவ்வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், போலி மருந்து விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில்தான் மருந்து தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும், எனவே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பெயரில் முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இல்லை, அப்படி இல்லை. இப்போ இந்த அரசாங்கம் இன்றைக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து உரிய விசாரணைக்கு பிறகு அதற்குரியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த போலி மருந்து விவகாரத்தில் அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த அரசு எந்தவித பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கும். இல்லை, ஒரு உயர் பதவியில் அவர் இருந்திருக்கு நம்ம அரசாங்கத்தில். அந்த டைமில் இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கும்போது நம்ம இது அரசு அதிகாரிகள் மட்டத்திலே ஒரு பெரிய கவலையாக இருக்குல்ல, இவ்வளோ தவறு செய்கிறாங்கன்ட்டு. இது மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனால் இப்போ இதில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கிறார். முதல்வர், அமைச்சர், சபாநாயகர் எல்லாருமே எல்லாரும் கூண்டோடு ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு நாராயணசாமி கூட்டாக தெரிவிச்சிருக்காரு. அதாவது அவங்க மாதிரி 19 ரூபா பேசுறதுன்றது ஒரு பெரிய தந்தை பெரியார் மற்றும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவு தினத்தை ஒட்டி அவர்களுடைய சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தந்தை பெரியாரின் 52வது நினைவு தினம், தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் பெரியார் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாகூர் தொகுதியில் ரூபாய் 22.47 லட்சம் செலவில் நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் மேல்பரிக்கல்பட்டு VKR கார்டன் பகுதிக்கு ரூபாய் 8,35,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், பாகூர் கம்பன் நகர் பகுதிக்கு ரூபாய் 11,02,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைத்தல், பாகூரில் செட்டியார் சமூக மக்களுக்கு ரூபாய் 3,10,000 ரூபாய் செலவில் மயானம் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. இதன் மொத்த மதிப்பு ரூபாய் 22,47,000 ஆகும். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்தார். இதில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், இளைநிலை பொறியாளர் திலகவதி, திமுக கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், அந்தந்த பகுதியைச் சார்ந்த நகர பொதுமக்கள், பெண்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். ஓகே. இதுல இருக்கிறது லெவல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? அது ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ண அப்புறமேலுக்கு கலர் வாட்டி கம்ப்ளீட்டா கலர் வாட்டி கேட் தான் முதல் வேலை. கேட் முதல் வேலையே கேட் தான். கலர் கேட் அதான் கேட் தான்.
பீஷ்மா எல்லாருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு பீஷ்மா அப்படிங்களா சார்